ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காத வரத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்காக உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இந்த முறை இப்போதே உன் கஷ்டங்கள் அனைத்திலும் இருந்தும் உன்னை காப்பாற்றி மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க போகிறேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என்னை வணங்கிய உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்றி உன் மன கவலைகளை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் உண்டாகும்படி செய்ய போகிறேன். உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க நான் வந்த பிறகு இனிமே நீ எதையும் யோசித்து கண் கலங்க வேண்டாம். அடுத்தவங்க உன்னை கண்ணீர் வடிக்க வச்சாலும், உன் மேலே வீண் பழிகள் போட்டு உன்னை விரட்டி அடித்தாலும், உன்னை கீழே தள்ளி விட்டாலும், அல்லது உன்னை காக்க வச்சாலும் கால் கடுக்க நிற்க வச்சாலும், இந்த முருகன் நான் உன்னை வாழ வைப்பேன்றதை மறந்துடாத. என் காலடியவே நம்பி வணங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை ஒருபோதும் தோத்து போக விட்டுற மாட்டேன். கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்க்கறத விட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். சில விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கவே மாட்டேனேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எந்த நிகழ்வுகள் எப்போது நடந்தால் சரியாக இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். அவசரப்பட்டு இப்போவே நீ கேட்டதை கொடுத்துட்டேன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள வேண்டி வரும்னு உனக்கு தெரியாது. அதனால தான் உனக்கான சரியான நேரம் வரும்போது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். அது வரைக்கும் பொறுமையாக இருன்னு சொல்கிறேன். உனக்கான அனைத்தையும் உரிய நேரத்தில் உன் கைகளில் நான் ஒப்படைக்க தான் போகிறேன். வாழ்க்கையில் எப்போதுமே நீ முக்கியமான முடிவை எடுக்கும் போதெல்லாம் இறை சிந்தனையோடும் அதே நேரத்தில் கவனமாகவும் நிதானமாகவும் எடுக்க பழகு. அதற்கான நல்ல முடிவை எடுத்துட்டீன்னா அதன் விளைவுகளை என்கிட்ட விட்டுடணும். என்னை நம்பி நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தருவேன். இப்போது உன் வாழ்க்கையில் மேடு பள்ளமும் கஷ்ட நஷ்டங்களும் மட்டுமே இருக்கேன்னு கவலைப்படாத. நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தடைகளும் அனைத்தும் உடை தெரியப்பட்டு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் தகர்த்தெறிந்து உன் கூடவே இருந்து உன்னை உயர்த்த வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உனக்காக படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டுட்டு வேற யாருக்கிட்டையும் போகும்படி விட்டுற மாட்டேன். அதே போல் உனக்காக நீ ஆசைப்பட்டதையும் கண்டிப்பாக உன் கைகளில் தான் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ தவம் இருந்து என்னிடம் வைத்த ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீணாக போக விட்டுட மாட்டேன் என் செல்வமே. உன் கூட பிறந்த யார் உறவாக இருந்தாலும் இல்லாட்டியும் உனக்கு உண்மையான நண்பாக உற்ற உறவாக தோழனாக தோழியாக தெய்வமாக தகப்பனாக குருவாக எல்லாமுமாக நான் இருந்து எந்த துன்பமும் தீமையும் தீங்கும் உன்னை நெருங்காத அளவுக்கு பார்த்துக்கிறேன். என் கண்களின் கதிரால் நீ பாதுகாக்கப்படும் போது எந்த தீய கதிர்களும் உன்னை நெருங்க நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டு கேட்டதையே உன் கைகளில் கொடுக்குறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்தடுத்து நீ இன்பமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி நல்ல நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக நடத்தி கொடுக்குறேன். உன் வலியும் வேதனையும் உனக்கு வேணும்னா புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த முருகன் அனைத்தையும் அறிந்தவனாகவே இருக்கேன். நான் ஒருபோதும் நீ பட்ட கஷ்டத்தையும் நீ செஞ்ச உழைப்பையும் மறக்க மாட்டேன். நீ அனுபவித்த விஷயங்கள் அனைத்தையும் தாண்டி என் அருளால் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகும் என் செல்வமே. உன் வாழ்க்கை மெதுவாக நகருதேன்னு சொல்லி பதட்டப்படாத. நான் ஒருபோதும் உனக்கான காரியங்களை தாமதப்படுத்த மாட்டேன். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காகவே நான் சில விஷயங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி எழுப்பி உயர்த்தி நிறுத்துவேன். நீ கீழே விழுகுவதே உன்னை நீ வலிமையான ஆளாக மாற்றி கொள்வதற்காக தான். தோல்வி வருவதெல்லாம்
வெற்றி பெறுவதற்காக தான். கீழே விழுகிறதெல்லாம் எந்திரிச்சு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. நீ கேட்டது உடனே கிடைக்கலன்னா அதை நான் உனக்கு மறுக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. உன் உள்ளத்தை பக்குவப்படுத்த தான் சில விஷயங்களை நான் செய்வேன். எல்லாமே கேட்டவனே கிடைச்சிட்டா, ஆசைப்பட்டவனே நடந்துட்டா, வாழ்க்கை மீது பெருசாக ஈடுபாடோ அல்லது ஒரு ஈர்ப்போ சுவாரஸ்யமோ இல்லாமல் போயிடும். சில விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு காத்திருந்து பொறுமையாக நம்பிக்கையோடு இருக்கும்போது அது கிடச்சிதுன்னா அது மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா? கூடிய சீக்கிரம் நீ நினச்ச காரியங்களை எல்லாம் இந்த முருகன் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நான் எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாகவே தான் இருக்கேன்றதை நீ மறந்துடாத. உன் கண்ணீரை மற்றவங்க பார்க்கலைனாலும் உன் கண்ணீரையும் கவலையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் என் அருளால் அனைத்தையும் நல்லபடியாக சரி செய்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன்னோடு எங்கும் எப்போதும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஆபத்துகளும் பிரச்சனைகளும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். உன்னுடைய கண்ணீரையும் வலியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். என் அனுமதி இல்லாமல் எதுவும் உன்னை நெருங்க முடியாது. யாரும் உன்னை எதுவும் செய்யவும் முடியாது. எந்த தீங்கும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக பாதுகாப்பு கவசமாக இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களும் நடக்கட்டும் என இப்போதே வரம் கொடுக்கிறேன் என் செல்வமே. எந்த விஷயமே சரியாயிரும் நீ ரொம்ப பொறுமையாக பொறுத்து போகிற. சில விஷயங்களை வெளியே சொன்னால் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுவாங்களே காயப்படுவாங்களேன்னு நீ பொறுமையாக இருக்க. ஆனால் தேங்காயை உடைச்சா செதறி போயிடும் நினச்சி உடைக்காமல் இருந்தீன்னா தேங்காய் அழுகி போயிடும். அதே போல தான் மற்றவங்களுக்காக ஐயோ பாவம்னு சில விஷயங்களை நீ உடைச்சி பேசாமல் இருந்தீன்னா கடைசியில் நீ தான் உட்காந்து அழுக வேண்டியதாக இருக்கும். அதனால் உன் பக்கம் நியாயத்தை சொல்ல வேண்டிய நேரத்தில் சரியாக எடுத்து சொல்லிடு. நீ எந்த நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன். உனக்கு மதிப்பும் மரியாதையும் பேரும் புகழும் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்வேன். உன் செயல்களை எல்லாம் பாராட்டி உனக்காக அள்ளி அள்ளி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன் மனசை காயப்படுத்தும் விதத்திலேயே நடந்துக்கிறாங்களேன்னு வருத்தப்படாத. யார் உன் மனசை காயப்படுத்துகிறாங்கன்னு உனக்கு தோணுச்சினாலும் சற்று விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. மன அமைதியை இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரமே இந்த முருகன் மாற்றி காட்டுறேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே. நீ எப்போதுமே வலிமை உள்ள ஆளு, ஜெயிக்க போகிற ஆளுன்றத நீ சத்தம் போட்டு நிரூபித்து காட்டணுன்ற அவசியம் இல்லை. அமைதியான வலிமை தான் உன்னை நீண்ட காலம் ஜெயிக்க வைக்கும், நீண்ட தூரம் வழி நடத்தும். அமைதியா அதே நேரத்தில் வலிமையுள்ள ஆளாக நீ வாழ்ந்துக்கிட்டே இரு. நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். என்னை நம்பி முழுமையாக நம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் உரிய நேரத்தில் வெற்றி தானாகவே வந்து சேரும். உனக்கான நல்வழிகளை காட்டவும் உன்னை நல்லபடியாய் வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நான் தடுக்கிற விஷயங்களை உனக்கு வேறு யாராலும் தர முடியாது. எல்லா விஷயங்களையும் சரியாக உன் கைகளில் ஒப்படைக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் துன்ப துயரங்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி உன்னால் முடியுன்ற நம்பிக்கையோட நீயே உன்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு முயற்சி செய்யும்போது இந்த முறை தோல்வி கூட உன்னிடம் தோத்து போயிடும் என் செல்வமே. அடுத்தவங்க உனக்கு தீங்கு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் அதை கண்டுக்காம உன் வாழ்க்கையை அழகாக்குறதுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எல்லாவற்றையும் நீ கற்றுக்கணும், உன் வாழ்க்கையை நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இத்தனை காலமாக கொஞ்சம் அமைதியாக விட்டு பிடிச்சேன். இப்போது உன் வாழ்க்கை என்ன நீ புரிஞ்சுக்கிட்டியா? இனிமே உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பாக இருந்து
உன் வருங்காலத்தை அழகாக்கி உனக்கான வெற்றி காலத்தை உருவாக்கி கொடுக்குறேன். எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கிற அளவுக்கு உன் எதிர்காலத்தை வசந்த காலமாக மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். நீ பொறுமையாக நம்பிக்கையாக இரு. தூக்கமும் சரியாக தூங்காமல் சரியாகவும் சாப்பிடாம எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே வாழாதே என் செல்வமே. வாழ்க்கைனா ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். அதை லாகவமாக நகர்த்திட்டு போகிறதுல தான் உன் திறமை இருக்குது. எப்போதும் இந்த உலகம் நல்லவங்களை தான் குறை சொல்லுவாங்க, நல்லவங்க கிட்ட தான் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. கெட்டது செய்கிறவனும் துரோகம் செய்கிறவனும் சுலபமாக மற்றவங்க கண் பார்வையில் இருந்து தப்பிச்சுக்கிடுவாங்க. அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை குறை சொல்கிற இந்த உலகமும் இந்த மனிதர்களுமே பார்த்து ஆச்சரியப்பட்டு நீ தான் நல்லவன்னு சொல்கிற அளவுக்கு உன்னை உயர்த்தி வாழ வைக்கிறேன். நீ அமைதியாக இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே நீ எவ்வளவு கதறி அழுதுகிட்டு இருக்க, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை வலிமையாக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ போராடிய ஒவ்வொரு நிமிஷமும் வீண் போகாது. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி நானே உன் வெற்றியின் அடித்தளமாக மாறப்போகிறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நீ நினச்ச விஷயத்தில் உன் வாழ்க்கைக்கு ஒரு புது அத்தியாயத்தை நான் தொடங்கி வைப்பேன். நீ இழந்தது எதையும் நினச்சி வருத்தப்பட வேணாம். நான் உனக்காக மிகப்பெரிய விஷயத்தை தயார் செஞ்சு வச்சுருக்கேன். வாழ்க்கையை நீ சரியாக வாழும்படியும் சந்தோஷமாக வாழும்படியும் கூட என் ஆசீர்வாதத்தை உனக்கு முழுசாக கொடுக்குறேன். நீ அழுத கண்ணீரின் ஒரு துளியும் வீணாக போகாது. தோல்விகளை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தனியாக போராடுவதாக நினைக்கும் நேரங்களிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை இன்னும் வலிமையாக்கி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோட நீ முருகானி என்னை எங்கேருந்து கூப்பிட்டாலும் நான் உடனே உனக்காக உன் சோதனைகளை போக்கி உனக்கான பாதையை காட்ட ஓடோடி வருவேனேன் செல்வமே. உள்ளத்தை எப்போதும் தைரியமாக வச்சுக்கிட்டாலே தோல்வியே உன்னை நெருங்காத அளவுக்கு, வெற்றிகள் மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும் அளவுக்கு இந்த முருகன் நான் செஞ்சிருவேன். பொறுமையும் நம்பிக்கையும் கொண்டு என்னை சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில் என் அருள் இனிமேலும் தள்ளி போகவோ தாமதமாகவோ செய்யாது. ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு இனிமையாக நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கை வழி நடத்தக்கூடிய அற்புதமான விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. அடுத்தவங்களை நம்பி இந்த பூமிக்கு நீ வரலை. உனக்கு எல்லாமுமாக நான் தானே இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு பக்குவத்தை கொடுத்து உன் தேவைகளை நிறைவு செய்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உழைப்பும் நம்பிக்கையும் முயற்சியும் செய்யக்கூடிய உன் வாழ்க்கையில் இனி எந்த விதத்திலும் நீ தோற்று போக மாட்ட. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். பொறுமையோட நம்பிக்கையை நீ இறுக்கமாக பிடிச்சிக்கும் போது எந்த விதத்திலும் சோதனைகள் உன்னை நெருங்காது. உனக்கான ஆசீர்வாதங்களை நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக அழகாக வாழ வச்சு காட்டுறேன் செல்வமே. நீ தனியாக போராடுவதாக நினைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த முருகன் நீ செய்யும் முயற்சிகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக உன்னை தனியாகவே தவிக்க விட மாட்டேன். உனக்கு தேவையான வலிமையை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் திட்டப்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் செல்வமே.